ஃப்யூச்சரில் ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கும், ஒரு பர்டிகுலர் டைம்குள்ளே நடந்திருக்கும், முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப். ஃபினிஷ்டு ஹர் மாஸ்டர் டிகிரி பை திஸ் ஏப்ரல் மந்த்து. அந்த டெட்லைனுக்குள்ளே அந்த ஆக்ஷன் நடந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இது எல்லாமே. இதே வந்து நம்ம வந்து நெகட்டிவில் சொல்லணும் அப்படின்னா இந்த வில்லுக்கு பக்கத்தில் நாட். Hi, this is Meena from Known English. Future perfect tense. Future perfect எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரில் ஒரு ஸ்பெசிஃபிக் டைமில் ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு வேலை செஞ்சிட்ருக்கேன், எப்போ இந்த வேலையை வந்து முடிப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா, நாளைக்கு இந்த நேரம் இந்த வேலையை நான் வந்து செஞ்சுருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி சொல்லலாம். நான் நாளைக்கு இந்நேரம் அப்படிங்கிறது தான் இந்த ஆக்ஷனுக்கான டெட்லைன். அந்த டைம்குள்ளே, நாளைக்கு இந்த நேரத்துக்குள்ளே நான் அந்த வேலையை செஞ்சுருப்பேன், முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது நான் இந்த டென்ஸ் யூஸ் பண்ணலாம். டெட்லைன் அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு மினிட்டாக இருக்கலாம், நெக்ஸ்ட்டு வீக்காக இருக்கலாம், இல்லை நெக்ஸ்ட்டு இயராக கூட இருக்கலாம். அந்த மாதிரி நெக்ஸ்ட் வீக் நான் இந்நேரம் ஊருக்கு போயிருப்பேன், நெக்ஸ்ட் மந்த்து அவங்க மேரேஜ் நேரம்லாம் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு ஃப்யூச்சரில் ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கும், ஒரு பர்டிகுலர் டைம்குள்ளே நடந்திருக்கும், முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்பு. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்புனா தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்பு. வில் ஹாவ் அப்படிங்கிறது எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே காமன் இந்த டென்ஸில். இப்போ லெட்ஸ் see few examples. இப்போது நான் வந்து நைட்டு 9 o'clock நான் வந்து வீட்டுக்கு போயிருப்பேன் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இதில் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னா இது டெட்லைன். நான் இந்த சென்டென்ஸில் டெட்லைன் அப்படிங்கிறது நைட்டு 9 o'clock, நைட்டு 9 o'clock அப்படிங்கிறது டெட்லைன். ஆக்ஷன் அப்படின்னா நான் வீட்டுக்கு போய் சேர்ந்திருப்பேன் அப்படிங்கிறது தான் ஆக்ஷன். இதை வந்து நம்ம எழுதணும் அப்படின்னா சப்ஜெக்ட் ஐ, வில் ஹாவ், ரீச்சோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ரீச்டு. ரீச்டு மை ஹோம் பை 9 PM. இதில் டெட்லைன் அப்படிங்கிறது 9 PM. ஓகே, ஆக்ஷன் அப்படிங்கிறது ரீச். ஸோ ஐ வில் ஹாவ் ரீச்டு மை ஹோம் பை 9 PM. 9 PMக்குள்ளே நான் என் வீட்டை வந்து ரீச் ஆகிருப்பேன் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஷீ வில் ஹாவ் finish her master degree by this April month. இந்த சென்டென்ஸில் டெட்லைன் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கோம்? ஏப்ரல் மந்த்து. ஓகே, ஆக்ஷன் அப்படிங்கிறது ஃபினிஷ், முடிச்சிருப்பா அப்படின்னு சொல்கிறது. she will have, ஃபினிஷோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் finished. finished her master degree by this April month. இந்த ஏப்ரல் மந்த்துக்குள்ளே அவளோட மாஸ்டர் டிகிரியை முடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஷி வில் ஹாவ் ஃபினிஷ்டு ஹர் மாஸ்டர் டிகிரி பை திஸ் ஏப்ரல் மந்த்து. அந்த டெட்லைனுக்குள்ளே அந்த ஆக்ஷன் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பை 10 PM த ட்ரெயின் வில் ஹாவ் அரைவ் இன் திருச்சி. அதாவது ட்ரெயின் வந்து திருச்சியில் 10 மணிக்குள்ளே வந்து சேர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இதில் டெட்லைன் அப்படிங்கிறது என்ன? 10 மணி, நைட்டு 10 o'clock அப்படிங்கிறது தான் டெட்லைன். எங்கே சேர்ந்திருக்கும்? திருச்சியை அடைந்திருக்கும். ஓகேவா? அப்போது இந்த அரைவ் அப்படிங்கிறது தான் ஆக்ஷன். அரைவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அரைவ்டு. ஓகேவா? இந்த 10 PMக்குள்ளே ட்ரெயின் ரீச் ஆகிருக்கும், அதாவது வந்து சேர்ந்திருக்கும், அரைவ்டு, இது வந்து சேர்ந்திருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இதில் சொல்லியிருக்கிறோம். ஸோ பை 10 PM த ட்ரெயின் வில் ஹாவ் அரைவ்டு இன் திருச்சி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, புரியுதா? நெக்ஸ்ட்டு we will have start a new business by this time next year. நெக்ஸ்ட் இயர் இந்த டைம்குள்ளே நாங்கள் ஒரு நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னு இருக்கு. இதில் டெட்லைன் அப்படிங்கிறது எது? நெக்ஸ்ட் இயர், பை திஸ் டைம் நெக்ஸ்ட் இயர் அப்படிங்கிறது தான் டெட்லைன். இந்த டெட்லைனுக்குள்ளே நாங்கள் என்ன பண்ணியிருப்போம்? ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸ்டார்ட்டோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் started. ஸோ நம்ம எப்படி எழுதுகிறோம்? we will have started a new business by this time next year. ஓகேவா? இந்த மாதிரி நான் வந்து நெக்ஸ்ட் நைட்டு 8 o'clock நான் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன் அப்படிங்கும்போது
எப்படி சொல்லுவோம்? ஐ வில் ஹாவ் ப்ரிப்பேர்ட் டின்னர் அட் 8 PM அப்படின்னு. அதாவது அந்த டைம்குள்ளே, இந்த டெட்லைனுக்குள்ளே வந்து இந்த ஆக்ஷன் வந்து நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அப்படிங்கும்போது இந்த மாதிரி சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ், பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இது எல்லாமே. இதே வந்து நம்ம வந்து நெகட்டிவில் சொல்லணும், நான் வந்து இந்த டைம்குள்ளே செஞ்சுருக்க மாட்டேன், ரீச் ஆகிருக்க மாட்டேன், நான் வந்து போயிருக்க மாட்டேன் அப்படின்னு இந்த மாதிரி ஆக்ஷன் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லும்போது, நெகட்டிவில் சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வில்லுக்கு பக்கத்தில் நாட் அப்படிங்கிறத ஆட் பண்ணால் போதும். ஓகேவா? வில் ப்ளஸ் நாட் ஓன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இதே வந்து நான் வந்து 9 o'clock வந்து ரீச் ஆகிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா, ஐ வில் நாட் ஹாவ், தட் மீன்ஸ் ஐ won't have reached my home by 9 PM அப்படின்னு சொல்லணும். ஓகே, இது நெக்ஸ்ட்டு she will not, she won't have finished her master degree by this April month. இந்த ஏப்ரல் மந்தில் அவள் வந்து அவளோட மாஸ்டர் டிகிரியை முடித்திருக்க மாட்டாள் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? இது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி வில்லுக்கு பக்கத்தில் நாட்டு சேர்த்து won't have, she won't have, they won't have அப்படின்னு நாட்டு சேர்த்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ளஸ் வில் நாட் அப்படின்னு போட்டிங்கன்னா அது வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.